வணக்கம். வரம் தரும் காலபைரவர் ஆன்மீக நிலையம் மூலிமா இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு போய் நிறைய இடங்களில் மந்திரங்கள் கற்றுக்கிறது, இல்லை மாந்திரிக முறைக்கு போய் கற்றுக்கிட்டு வந்தாலும் சரி, அதில் வந்து மந்திரம் அப்படின்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்திர தந்திரங்கள் தான் நிறையா இருக்கும். அந்த எந்திர முறைகள்லாம் முறைப்படி அந்த அஷ்டபந்தனங்கள்லாம் நிறைய பேர் திருநீரில் எழுதுவாங்க, இல்லை கேரளாவில் மாதிரி களம் மறைஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு பக்கம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி காரிய தகடு, செப்பு தகடு, பித்தாளை தகடு, இதே தங்கம், வெள்ளி அந்த மாதிரிலாம் தகடு செஞ்சு வைக்கிறாங்க. தங்கம் வெள்ளியில் உள்ள தகடுலாம் பார்த்திங்கன்னா இப்போ லக்ஷ்மி, குபேரன் அந்த மாதிரி அஷ்டபந்தன சக்கரங்களை வரைஞ்சி வச்சுக்கிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செல்வம் வரும் அப்படின்னு சொல்லி அதில் வச்சுக்குவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரிய தகடு, செப்பு தகடில் தான் அதிகமாக நமக்கு பயன்படுத்துவாங்க. இந்த செப்பு தகடு பயன்படுத்துறதுல ஒரு முறை இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா அதில் சாப நிவர்த்தி பண்ணணும். எல்லா சக்கரங்களுக்கும் பார்த்திங்கன்னா முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பேர் இதை சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா அந்த மந்திரத்தை படிச்சுட்டு இந்த சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சி மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் வந்துடும், இல்லை ஒருத்தவங்களுக்கு வசியம் பண்ணுறா இருந்தாலும் சரி, செய்வினை செய்கிறா இருந்தாலும் சரி, இந்த சக்கரத்தை போட்டுட்டு சும்மா நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி படையில் போட்டு பண்ணிங்கன்னா வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வராது. ஏன்னா முறைப்படி எந்த சக்கரமாக இருந்தாலும் அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப நிவர்த்தி பண்ணணும். ஒரு மூலிகையாக இருந்தாலும் சரி, அஷ்டபந்தனமாக இருந்தாலும் சரி, முறைப்படி எல்லாத்துக்குமே அதை சாப நிவர்த்தி பண்ணணும். அதை யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கும் சில மந்திரங்கள் இருக்குது. மூலிகைகளுக்கு சாப நிவர்த்தி மந்திரம், அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த அஷ்டபந்தன சக்கரத்துக்கும் சில சாப நிவர்த்தி மந்திரங்கள்லாம் இருக்குது. அதுவும் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி அதை சுத்தி பண்ணுறது அப்படின்னா. ஒரு விஷயத்தை நம்ம சுத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மெயினாக தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே மனிதன் முதற்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள ஒரு அறிவு உயிரிலேருந்து 6 உயிரின வரை எல்லா அசையா பொருட்கள் அனைத்தையுமே, பஞ்சபூதங்கள் உட்பட்ட அனைத்தையுமே சுத்தி பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி சக்கரங்கள்லாம் சுத்தி பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர். அப்போ உங்களுக்கு சும்மா சொல்லி காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாளே நீங்கள் பண்ணி வச்சிடணும். நாள் பண்ண முடியாதனால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சிடணும். ஒரு செம்புலையோ, ஒரு பித்திர பாத்திரத்துலையோ, இல்லை குடத்துலையோ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல்லை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும். நான் சும்மா இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக செய்கிறேன். அது முறைப்படி நீங்கள் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தண்ணியில் அருகம்புல்லை போட்டு நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது நீங்கள் ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சு அந்த தண்ணியை தான் நீங்கள் எதை சுத்திப்படுத்துகிறா இருந்தாலுமே நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா நீங்கள் பரசுராமரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய முறைகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மந்திரம் தந்திரங்கள், அவர் பயன்படுத்திய வித்தைகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சுத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் ஊற வச்ச தண்ணீரை தான் பயன்படுத்துவார். அது மாதிரி தான் நானும் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அஷ்டபந்தனை எடுத்து அதை எழுதுனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம சும்மாவும் நம்ம எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டினா அதில் மஞ்சள் குங்குமம்லாம் தடவியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம என்ன தெய்வத்துக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. எலுமிச்சம்பழத்தை அப்படி கட் பண்ணி அதில் குங்குமம் தடவினா நம்ம வந்து பலி கொடுத்ததுக்கு, ரத்த பலி கொடுத்ததுக்கு சமம். அதை வந்து சக்கரத்தில் புழிஞ்சு விட்டு நல்லா தடவிடணும் ஃபுல்லாக. இதுவரையும் அஷ்டபந்தனம் சக்கரங்கள் வரைஞ்சிருக்கோமோ சக்கரம் ஃபுல்லாக நம்ம வசியத்துக்காக இருந்தாலும் சரி, தெய்வங்களை வசியம் பண்ணுறதுக்கான சக்கரமாக இருந்தாலும் சரி, செய்வினை பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி குங்குமம் தடவி இந்த மாதிரி தடவணும். தடவிட்டு இதை வந்து நம்ம அருகம்புல் ஊற வச்சு அந்த தண்ணினால் கழுவணும். கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் முறைப்படி பார்த்திங்கன்னா இதில் நம்ம பால், பன்னீர், இல்லை சந்தனம், மஞ்சத்தூள் இந்த மாதிரி பொருட்களையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சம் கோரோஜன, புனுகு, கஸ்தூரி அதுவும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம சக்கரத்துடைய மையப்பகுதியிலோ இல்லை சக்கரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் அதை தடை விடணும். அந்த மாதிரி தடை விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்கரம் இன்னும் உயிர் பெறும். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அசைவ தேவதைகளுக்கு நம்ம அந்த மாதிரி பலி கொடுக்கறதுக்காக குங்குமம் தடவலாம். இதே சைவ தேவதைகள் இப்போ பெருமாள், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சைவம் அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமம் தடவ தேவையில்லை. நார்மல் எலுமிச்சம்பழத்தையே நீங்கள் குங்குமம் தடவாமல் அப்படியே கட் பண்ணி சும்மா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அருகம்புல் தண்ணியில் கழுவிட்டு
ஃபுல்லாக இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் சர்வதோஷ நிவர்த்தி சர்வசாப நிவர்த்தி நசிமசி ஸ்வாஹா. இதே இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு 21 தடவையாவது நீங்கள் சொல்லிக்கணும். ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் சர்வதோஷ நிவர்த்தி சர்வசாப நிவர்த்தி நசிமசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். மனசில் சொல்லிக்கிட்டு ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் சர்வதுஷ்ட தோஷ நிவர்த்தி சர்வசாப நிவர்த்தி நசிமசி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி கஷ்டபந்தனம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில சாபங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எதை செஞ்சாலுமே அதுக்குன்னு சில தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த போது பார்த்திங்கன்னா அந்த நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தோஷம்னாலே நவகிரகங்களால் இருந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்து செய்கிறது அதுக்காக தான். அதையும் தாண்டி ஒரு சில இது சும்மா ஒரு செகண்டு ஒரு நாளிகை மாறினா கூட அது வந்து நமக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ஒரு எதிர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுத்துரும். அதனால் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல நேரம் பார்த்து இதெல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுதி வச்சுக்கணும். வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நிறைய எழுதி சுத்தி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டால் வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கணவன் மனைவி வசியத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை தொழிலுக்காக இருந்தாலும் சரி, இல்லை காசு பணம் நிறையா வரணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை அரசியல் சினிமத்துறை இந்த மாதிரி எல்லா துறைகளுக்கும் இந்த மாதிரி அஷ்டபந்தனங்கள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் கோயிலில் ஜனவசியம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய சக்கரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. குபேர சக்கரம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். வச்சிங்கனாலும் உங்களுக்கு கோயிலில் நல்லா தனவசியம் ஏற்படும், மக்கள் கூட்டம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆன்மீகம்னு போயிட்டால் அது பெரிய கடல். அதில் வந்து இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சுத்தி பண்ணால் மட்டும்தான் அதனுடைய சாபம் விலகி நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு முறையாக வேலை செய்யும். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேலே நீங்கள் கற்பூரம் பற்ற வைக்கலாம். கற்பூரத்தை பற்ற வச்சு நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்க உபாசன மந்திரங்கள், இல்லை உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி இல்லை அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இதில் கற்பூரத்தை பற்ற வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கற்பூரத்தை அந்த சக்கரத்து மேலே பற்ற வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு அந்த சக்கரம் உயிர் பெற்றோம். அதை அப்படியே நீங்கள் எடுத்து வீட்டில் சாமி ரூமில் வச்சு டெய்லி பூ வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி இந்த சக்கரத்தில் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி ப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் நீங்கள் இப்போ பற்ற வைக்க முடியாதுனாலும் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ரேம் பண்ணி வச்சதுக்கு பக்கத்தில் கற்பூரத்தை சும்மா நீங்கள் தீபம் காட்டுற மாதிரி கூட நீங்கள் காமிக்கலாம். ஏன்னா ஒரு தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான். மந்திரம் வந்து தந்தை, தீபம் வந்து தாய். என்ன நம்ம மந்திரம் சொன்னாலும் அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தீப ஒளி இருக்கணும். ஏதாவது ஒரு தீப ஒளி இருந்தாலே அது உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். இல்லைன்னா மந்திரம் மட்டும் சொன்னாலே அது வேலை செய்யும், ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் எப்போவுமே மந்திரம் தந்தை, தீபம் தாய் ரெண்டும் சேர்த்து நம்ம இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைக்கும். எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய மந்திரங்களில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் எந்த உபாசன மந்திரம் சொன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றி தான் நீங்கள் மந்திரம் சொல்லணும். இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி மாந்திரீகம் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அஷ்டபந்தனங்களை முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி எல்லோரும் நன்மைக்கு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.